எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் அடுத்த நாள் கும்பாபிஷேகம். அதனால நாள் வந்து இந்த மாதிரி யாகசாலைலாம் வச்சு நல்லா பெருசாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து பின்னாடி பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாக பூத்தோட்டம் தான் இருந்துச்சு. அந்த குண்டு மல்லி, அந்த மல்லிலாம் நல்லாவே. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டு சாமி கும்பிட்டுருந்தோம். அப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே சாமி வந்து சைன கோலத்தில் படுக்க வச்சுருந்தாங்க. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி வைப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பலகாரம்லாம் வச்சுருந்தாங்க. கட்டகாரசு, நாடா பகோடா, ஸ்வீட்ஸு, இந்த பழம், கல்கண்டு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே கோயில் சார்பாக தயாரிக்கிறது தான். அதுக்கப்புறம் கடைசியாக கற்கண்டு பொங்கல்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய குங்குமப்பூ போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று புதுசாக நோட்டீஸ் பண்ணேன். இதை வந்து ஆழ்வார்கள் சன்னதி அப்படின்ற இந்த பேரெல்லாம் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனது கிராமம்தான். ஆனால் அந்த கிராமத்தில் எல்லா தேவஸ்தானத்துக்கும் இங்கிலீஷில் நேம் வச்சுருந்தாங்க.